ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய விஜய் அண்ணனை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். எதுக்கோசரம் தான் அண்ணனை இப்படி தவிக்க விடுறீங்க அப்படின்னு சொல்லி தெரியல. தமிழ்நாட்டு மக்களுக்கோசரம் தான் முதலமைச்சர் அமைக்கிறதே தமிழ்நாட்டு மக்கள் திருப்பி சொல்லிட்டாங்க. அவங்களே இவங்க தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நீங்கள் எந்த காரணத்தை வச்சு தான் நீங்கள் அண்ணனை அலக்கரிக்கிறீங்கன்னு தெரியல. உண்மையாலுமே சொல்கிறேன், அவரை பாருங்கள். அவரை பார்த்தா எப்படி இருக்குது? சாப்பிடாம ரொம்ப டல்லாகிட்டார். தயவு செஞ்சு சொல்கிறேன், நல்லாட்சி அமையறதுக்கு ஆறுதல் கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே நம்ம விஜய் அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம விஜய் அண்ணன் தான் ஜெயிக்கணும். அவர் தான் முதலமைச்சராக வரணும். இல்லை அப்படின்னா மறு தேர்தல் வைங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய கருத்து இதுதான். நம்மளுடைய விஜய் அண்ணா ஜெயிக்கணும். அவர் தான் முதலமைச்சராக வரணும். என்னுடைய கருத்து அதுதான். யாரெல்லாம் விஜய் அண்ணா வரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் மக்கள் எல்லாருமே யார் வரணும் முதலமைச்சராக அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுத்து போடுங்க. அப்போ தான் மக்களுடைய தீர்ப்பு எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லிட்டு மக்களுக்கு அவங்க மக்களை பற்றி புரிஞ்சுக்குவாங்க. எனக்கு என்னென்னா, அண்ணனை நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் ரொம்ப டல்லாகிட்டார். மக்களை பார்த்து நன்றி கூட நம்மளால் சொல்ல முடியலையே. மக்கள் நம்மளை தேர்ந்து எடுத்தும் நம்மளால் ஜெயிக்க முடியலையே, இன்னமும் ஜெயிக்க முடியலன்னு அவர் சாப்பிட்றாரோ இல்லையோ, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். டெய்லியுமே விஜய் அண்ணனை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தயவு செஞ்சு சொல்கிறேன், எல்லாருமே இதே போல் ஒரு வீடியோ எடுத்து நம்ம அண்ணனுக்கு ஆதரவு தெரிவிங்க. நம்ம விஜய் அண்ணா ஜெயிக்கணும், 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 ஜெயிக்கணும். இதே தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய கருத்து. நிஜமாக சொல்கிறேன், எல்லாருமே யாரெல்லாம் விஜய் அண்ணா ரசிகரோ அவங்க எல்லாம் வீடியோ எடுத்து போடுங்க. நம்ம விஜய் அண்ணா தான் முதலமைச்சராக ஆகணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லி பேசி போடுங்க. இப்போ எல்லாருக்கும் தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன். நம்ம மக்கள் எக்ஸ்ட்ரா எதுவுமே ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டாம். இதே போல் விஜய் அண்ணா தான் வரணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க. சத்தியமாக சொல்கிறேன், 108 தொகுதியில் நம்ம விஜய் அண்ணனை ஜெயிக்க வச்சுருக்காங்க மக்கள். இதுக்கு மேலேயும் மேலும் மேலும் ஜெயிக்க வைப்பாங்க. ரெண்டாவது ஒரு தேர்தல் வருது அப்படின்னாலும் கண்டிப்பாக விஜய் அண்ணா ஜெயிப்பார். என்னுடைய கருத்து இதுதான். நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அண்ணனை பற்றி சொல்லுங்கள். விஜய் அண்ணன் தான் ஜெயிக்கணும், விஜய் அண்ணன் தான் ஜெயிக்கணும், ஜெயிக்கணும், ஜெயிக்கணும். டிவி கேக் ஜெயிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக எல்லாருமே நம்ம அண்ணனுக்கோசரம் வீடியோ எடுத்து போடுங்க. அண்ணன் தான் முதலமைச்சராக ஆகணும் அப்படின்னு சொல்லி பேசி போடுங்க.